அந்த சென்டர் டாட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்க. பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இங்கேருந்து இங்கே பாருங்கள், இந்த ஐப்பெட்டிக்கும் இந்த சென்டர் டாட்டுக்கும் வந்துட்டு ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கலாம். 2 இன்ச்சஸ் 1.5 1.25 இந்த மாதிரி எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் இங்கேருந்து அலோ ப்ளவுஸ் தான் நமக்கு 2 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே 2 இன்ச்சஸ் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இங்கே வந்துட்டு இந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 4.5 சரி பாதி 2.25 இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து சரி பாதமாக பிரிக்கணும். பிரித்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிராஸாக வச்சு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கோடு போட்டுக்கணும். இதுதான் வந்து நமக்கு ஐப்பெட்டிக்குடைய டாட். ஓகேவா? இந்த மெத்தடை நம்ம மார்க் பண்ணும்போது அந்த கப் ஷேப் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆம்பல் கிட்டேருந்து வந்துட்டு ஒரு டாட் வரும். இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னா, இதுக்குமே வந்துட்டு கம்பல்சரி நமக்கு 2 இன்ச்சஸ் வைக்கணும். வச்சாதான் நமக்கு வந்துட்டு அந்த நெக்கு வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது மூணுக்குமே நடுவில் நமக்கு எவ்வளோ கேப் வந்திருக்கு? 2 இன்ச்சஸ் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. இந்த 3 பாயிண்ட்டுக்குமே நடுவில் நமக்கு 2 இன்ச்சஸ் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்கேலை இந்த சென்டர் கோடு இருக்கு இல்லையா, இந்த சென்டர் கோடு இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கோடு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் தைக்கும் போது தான் உங்கள் பிரின்சஸ் கட்டு இல்லை இதை நான் அப்படியே பிரின்சஸ் கட்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வளைவாக கொடுத்து கூட நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் வந்துட்டு மாடல் தான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் தைக்கிறாங்க. அப்படிங்க போகும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு தைச்சிக்கலாம். ஓகேவா?